அனைவருக்கும் வணக்கம். டேப் ஆன்லைன் படிப்பகத்திலிருந்து உங்கள் நீலகண்டன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திறனறிதல் ஒரு டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா திறனறிதல் 9வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? வார வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணி ஸ்டார்ட் ஆகி சண்டே 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் இன்னைக்கு நம்ம ஈவினிங் 6 மணிக்கு திறனறிதல் டெஸ்ட் சீரிஸ் 9 வெளியிடப்படும். அடுத்த தேர்வு திறனறிதல் 10க்கான பாடத்திட்டம் சிலபஸும் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஓகே, பாருங்க. டெஸ்ட் 9 உடைய அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் இருக்கும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 10ஓட சிலபஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? சிலபஸ் போயிடலாங்களா? ஸோ இதுதான் சிலபஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா சொல் முழுசும் படிச்சிடணும். அதுக்கப்புறம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏரியா பரப்பளவு. ஓகேங்களா? பாலிட்டி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் அதை சார்ந்த நடப்பு நிகழ்வுகள். இதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருடைய நடப்பு நிகழ்வை நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பாலிசி, அதாவது இடஒதுக்கீடு கொள்கை அதை சார்ந்த நடப்பு நிகழ்வுகள். ரிசர்வேஷன் பாலிசி வித் கரண்ட் அஃபேர்ஸ் சேம் டாபிக்ல பாருங்க. பாலிட்டிலையும் அட்மின்லையும் நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இது வந்து டிஎன்பி சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிறதுக்காக தான் நம்ம திறனறிதல் டெஸ்ட் சீரிஸ்ல ஃபாலோ பண்றோம். ஸோ அடுத்த சிலபஸ் பாருங்க, யூனிட் 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் உமன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக படிச்சுட்டு வருகின்ற டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் 2A மற்றும் குரூப் 4 போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற எங்க டேப் ஆன்லைன் படிப்பகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.